ஹாய் buddies. இது என்னன்னு தெரியுதா? மோஸ்ட் இந்த 90s கிட்ஸ் என்னைய மாதிரி ஏர்லியர் 2K கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். எஸ், திரிபோசா. கடையில் வேறு நேமில் இதுகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் இது கிடைக்காது. ஓஜி. ஏன் இதை ஓஜின்னு சொல்றேன்னா, இது அரசாங்கத்தால பிறந்த குழந்தைகளுக்காக கொடுக்கறது. இதை நீங்க வாங்கணும்னாலே நீங்க ஃபர்ஸ்ட் எலிஜிபிளா இருக்கணும். அப்புறம் எப்படா உனக்கு கிடைச்சதுன்னு நீங்க கேட்கலாம். இது என்னோட ஃப்ரெண்டோட அக்காவோட பிள்ளைக்கு கிடைச்சது. அதை இவன் எனக்கு ஸ்னெப்ல போட்டு வெறுப்பேத்திட்டு இருந்தான். தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? அவகிட்ட இருந்து புடிங்கினதுதான் இது. திரிபோசா மாவை போட்டு அதுக்கு மேல சுடுதண்ணியை விட்டு கொஞ்சம் தேங்காய் பூவை மேல தூவி விட்டு அதுக்கேற்ற மாதிரி சீனியை போட்டு குழைச்சாலே இது ரெடி ஆயிரும். முக்கியமான விஷயம், குழைக்கும் போது கையை மட்டும் நீட்டா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு ஷேப் ஆக்கிட்டு டீயை ஒரு குடி, இத ஒரு கடி. அடிபொலியான காம்பினேஷன். சின்ன வயசுல பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான். சோ இதை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் பேங்க்ல ஒரு ஒர்க் இருந்துச்சு. சோ அதனால என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வா பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடலான்னு. பைக் மெக்கானிக் ஷாப்ல இருப்பதனால் தலைவனுடைய துவிச்சக்கர வண்டியில தான் நாங்க இன்றைக்கு பேங்க் போனோம். முறுக்கி பாக்குறியா தங்கம்? நான் பண்ண வேலைக்கு செக்கா கொடுத்த அமௌண்ட்டை கேஷா மாத்துறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்தேன். கையில கேஷா வச்சிருந்தா கண்டிப்பா நான் அதை செலவழிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் போய் கேஷை போட்டுடலான்னு போனா அங்கதான் ஒரு சிக்கல். நான் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்ல ஒரு தாள் 2000 ரூபா தாள். 2000 ரூபா தாள் ஏடிஎம் மிஷின்ல அலௌடு கிடையாது. ஸோ மத்திய அரசு பணத்தாள்களை நீங்க அப்டேட் பண்ணும்போது இந்த சிஸ்டத்தையும் அப்டேட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே விட்ட வந்து பெய்ட் ப்ரொமோஷன் ஒன்றுக்கு கண்டென்ட் எழுதி வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இஃப் உங்களோட ஷாப்புக்கோ இல்லாட்டி பிசினஸுக்கோ ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்னைக்கு டே 35.